ஹாய், வெல்கம் டு ரெகுலர் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் சிம்பிளாக முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான சாம்பார், ஹெல்த்தியான சாம்பார், ரொம்ப டேஸ்டியான சாம்பார். இது எல்லாருமே வைப்பாங்க. இது என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சமைக்கிற ஆளே கிடையவே கிடையாது. யூடியூப்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சமைக்கிற மாதிரி காமிக்க எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு ஒலை வச்சுட்டேன். அரிசியெல்லாம் காலையிலே ஊற வச்சுட்டேன். சாம்பாருக்கு பருப்பு போட்டுக்கிறேன். எப்பவுமே அளந்தெல்லாம் போட மாட்டேன், கையிலே தான் போடுவேன். 2 கை போடுவேன். கரெக்டாக ஒரு 125 கிராம் இருக்குங்க பருப்பு. போட்டு பருப்பு கழுவி கேஸில் வச்சுட்டேன். அதுக்குள்ளே ஒலை கொதிச்சிடுச்சு. அரிசி கழுவி வச்சுருந்தேன்ல, ஒலையில் போட்டேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டேன். பருப்பு அடுப்பில் வச்சுட்டு கொதிச்சுட்டே இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா தான் சின்ன வெங்காயம் உரித்து போட்டு, அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டு, பெருங்காயம், மஞ்சாத்தூள் போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் வைக்க வேண்டியதான். என்னென்னா தப்பு பண்ணிட்டேன். முருங்கைக்கீரை சாம்பாருக்கு புளி போடக்கூடாது. அதனால் 2 தக்காளி போடணும். இந்த வீடியோ எடுக்கிற டென்ஷனில் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு தக்காளி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டேன். உட்காந்து கீரை உருவலான்ட்டு பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கழட்டி இன்னொரு தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எப்பயுமே இந்த மாதிரி அரிசி போட்டோடனே ஒலை கொதித்து வரும்போது ஒரு வாட்டி கரண்டி வச்சு தொலைவி விடுங்க. பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். தொலைவி விட்டால் இப்போ சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே நம்ம சிம்மில் வைக்கிறதுக்கும் ஒரு வாட்டி தொலைவி விட்டு சிம்மில் வைக்கிறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்போவுமே குக்கரில் தண்ணி அதிகமாக வைக்காதீங்க. குக்கர்லேருந்து தண்ணி பொங்கி வரும். வேஸ்ட்டு தாங்க. தண்ணி கரெக்டாக, அதாவது அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். குக்கர் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 4 விசில் வைப்பேன். நான் எப்பயுமே 4 விசில் வைப்பேன். வச்சு அந்த குக்கர் விசில் வரத்துக்குள்ளேயும் கீரையை உருவிடுவேன். கீரையை உருவிட்டு குக்கர் விசில் அடங்கினோடனே எடுத்து கல் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி, எவ்வளோ நம்மளுக்கு சாம்பார் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி, இதுலேயே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். அந்த மிளகாத்தூள் வாசம் நல்லா கம்ப்ளீட்டாக போயிடணும். அந்த மாதிரி கொதிக்க வச்சிடணும். ஒரு சிலர் முருங்கைக்கீரை சாம்பாருக்கு புளி ஊற்றியும் வைப்பாங்க. ஆனால் நாங்கள் இப்படி தாங்க, எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க. எங்கள் மாமியார் புளி ஊற்றி வைப்பாங்க. எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சா தான் எனக்கு பிடிக்கும். எங்கள் மாமியார் சமையல் நிறைய நல்லாயிருக்கும். ஆனால் முருங்கைக்கீரை சாம்பார் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ தண்ணியாக இருக்கணுங்க, சூப்பு மாதிரி இருக்கணும் முருங்கைக்கீரை சாம்பார் எப்பயுமே. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா கொதித்து அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போனோடனே முருங்கைக்கீரை போட்டு ஒரே தாங்க கொதிக்கணும். கொதித்தோடனே தாளிச்சுன்னா முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. முருங்கைக்கீரை சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு 6-7 பூண்டு தோலோடு நசுக்கி, கடுகு, ஜீரகம், பூண்டு போட்டு தான் தாளிக்கணும். கருவேப்பிலை தேவை கிடையாது. இதுக்கு பூண்டு வாசம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை சாம்பாருக்கு. கீரை மொத்தம் ஒன்றா சேர்ந்துடும். அதனால் நடுவில் கீரையை பிரித்து விடுங்க. கொதிக்கும்போது ஒரே கொதி தாங்க, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க. கீரை வெந்துடும். அதிகமாக கொதிக்க விடாதீங்க. இப்போ பாருங்கள், அதே குக்கரையே லைட்டாக அலசிட்டு எடுத்துகிட்டு வச்சு, தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணோடனே கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. அதையும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதிலே தாளித்து கொட்டிக்க வேண்டியது தான். அதிகமாக பாத்திரமும் எடுக்க மாட்டேன். ஒரு கல் சட்டி, ஒரு சாப்பாடு வடிக்கிற பாத்திரம், ஒரே ஒரு குக்கர், அவ்வளோதான். சமையல் ரெடி. இன்றைக்கி எதுவும் பொரியல், கூட்டு எதுவுமே செய்யலைங்க. வெறும் முருங்கைக்கீரை சாம்பார், வத்தல், அவ்வளோதான் செஞ்சேன்.
மேக்ஸிமம் முருங்கைக்கீரை சாம்பார்னால் அப்போ தான் அந்த கீரை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் காய் செய்ய மாட்டேன். இல்லைன்னா வந்து அந்த கீரையை சாப்பிடாம விட்ருவோம், சாம்பாரில் இருக்க கீரையை சாப்பிடாம விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேன். பூண்டு போட்டு நல்லா பூண்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. பூண்டு போட்டோடனே கேஸ் குறைச்சிடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா டக்குன்னு காஞ்சிடும். சாம்பார் எடுத்து ஊற்றி போட்டால் முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. அந்த கல் சட்டியிலே சாப்பாடு வச்சுட்டேன்.